श्री गुरुभ्यो नमः। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ओम नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्म विद्याचार्याय नचिकेतसे च। पेज नंबर 51 मंत्रम 14 1.2.14 अन्यत्र धर्मात् अन्यत्र अधर्मात् अन्यत्र तस्मात् कृताकृत अन्यत्र भूताश्च भव्याश्च यत्तत् पश्यति तत्वद। நம்ம நச்சிகேதஸ் மூன்று வரங்கள் கேட்டான் அப்படின்னு பார்த்தோம். அந்த மூன்றாவது வரத்தோட அந்த தன்மையை பார்த்துட்டு நம்ம யமதர்மராஜா இதெல்லாம் கேட்காதப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேறெல்லாம் இருக்கா, ரிக்வயர்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணுற விதமாக அவனுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் வச்சார். டெஸ்ட் வச்சதில் அவன் ரொம்ப கிளாரிட்டியோட இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, நமக்கு எப்படி காலையில் எவ்வளோ வேலை இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எப்படி இதுதான் வேணும்னு நம்ம வந்திருக்கோமோ, இந்த நச்சிகேதஸ் மாதிரி நம்மெல்லாம் இல்லையா வெரி வெரி ரேர். இது நம்ம எவ்வளோ மைக்கு போட்டு எவ்வளோ எல்லாருக்கும் சொல்லி கிட்டத்தட்ட நம்ம குரூப்பில் எத்தனை பேர் இருக்கா, இப்போ 10-15 குரூப்பு அங்கங்கே ஓடின்னு இருக்கு இல்லை நம்மளோட. அத்தனை குரூப்லேயும் நம்ம மெசேஜ் போட்டால் கூட எத்தனை பேர் வருவான்னா 40 பேர் வருவா. அதுவும் இந்த முக்கியமான கிளாஸ்க்கு வரீங்களா அப்படி கேட்டால் அன்றைக்கி இன்னும் கொஞ்சம் கூட ஷ்ரிங்க் ஆகிடும். ஏன்னா அந்த விஷயம் அப்படிப்பட்ட ஒரு டென்ஸான விஷயம். இட் நீட்ஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த். இது நிறைய புண்ணியம் வேணும் இதெல்லாம் கேட்குறதுக்கு. அந்த புண்ணிய பலம் இருந்தால் தான் இதை கேட்க முடியும். நம்ம சொல்லும்போது ஏதோ எல்லாரையும் என்ன இப்படியெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் பாவம் இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால், மற்றவங்களுக்கு பாவம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலை, ஆனால் புண்ணியம் இருந்தால் தான் அதை கேட்க முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப நிதர்சனமான உண்மை இந்த விஷயத்தில். அது எவ்ரி டைம் வி டெஸ்ட் வில் பி ஏபிள் டு சீ தட். ரொம்ப நிறைய டென்ஸாக இந்த விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அப்படி அவன் மூணாவதாக கேட்ட ஒரு கேள்வியை அவன் அப்படியே ரீஃப்ரேஸ் பண்ணி இந்த மந்திரத்தில் அவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஃபஸ்ட்டு 13 மந்திரங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஃபுல் ஆஃப் ப்ரைஸஸ். எதை ப்ரைஸ் பண்ணார் அப்படின்னா, குருவை ப்ரைஸ் பண்ணார், சிஷ்யனை ப்ரைஸ் பண்ணார், ஞானத்தை ப்ரைஸ் பண்ணார், ஞான பலனை ப்ரைஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. 4 டாப்பிக்கில் 13 மந்திரம் வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ரைஸ் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்போ அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், அவரை சுற்றி இதோட கிரேட்னஸை சொல்லின்னு இருக்காரே ஒழிய இதை இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் அந்த குவெஸ்டினை கேட்டான் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அப்போ இந்த குவெஸ்டின் வெரி வெரி ஆஃப்டன் கோட்டட் மந்த்ரா. எல்லா இடத்துலையுமே நச்சிகேதஸ் எவ்வளோ கிரேட்டு, அவன் எவ்வளோ கரெக்டாக கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை கோட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த 2 உபனிஷத்துலேயுமே 3 உபனிஷத் பார்த்துட்டோம். அதில் 2 உபனிஷத்தில் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா. அதாவது ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதுக்கு சமம் அப்படின்ற ஒரு கேள்வியை அவன் கேட்டான். ரெண்டாவது அந்த தேவக தத்துவம் எது இல்லையா. எல்லாமே மேட்டர் பிரின்சிபல், அதை இயக்கக்கூடிய தேவ தத்துவம் எதுன்னு டைரெக்டாக அவன் அந்த கேனோபனிஷத்தோட அந்த சிஷ்யன், பெயரற்ற சிஷ்யன் எக்ஸ் சிஷ்யன் ரொம்ப அழகாக கேள்வி கேட்டான். அப்படி இந்த கேள்வியை ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு 1.1.20 இல்லையா. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால்
45th பேஜில் இருக்கு இல்லையா? ஏஎம் பிரேதே விசிகித்சா மனுஷ்ய அஸ்தீதி கே நாயம் அஸ்தீதி சைக்கே ஏதத் வித்யாம் அனுசிஷ்டஸ்துவயாஹம் வரானமேஷ வரஸ்திருத்தீய அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் வந்து கேட்டது இல்லையா? 1.1.20 அந்த மந்திரத்தில் அவன் என்ன கேட்டான் அதை தான் இதில் வந்து கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணி கேட்குறான் இல்லையா? அப்போ அந்த மந்திரத்தில் அவன் என்ன கேட்டாங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம வந்து பார்த்துடலாம் இல்லையா? என்ன கேட்டான் அப்படின்னு சொன்னால், இந்த உடல் பிரிந்ததுக்கப்புறம், உயிர் பிரிந்ததுக்கப்புறம் ஏதாவது சர்வைவ் ஆறதா அப்படின்றது தான் அவனோட கேள்வி இல்லையா? அப்போ சயின்ஸ் வந்து எதுவுமே சர்வைவ் ஆறதில்லை, எவ்ரிதிங் இஸ் டன், எவ்ரிதிங் இஸ் ஓவர் அப்படின்னு சயின்ஸ் வந்து நமக்கு சொல்கிறது. ஆனால் நம்ம வந்து சாஸ்திரப்படி என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், வேதம் என்ன சொல்கிறதுன்னா, இல்லைப்பா இது வந்து எல்லாமே போகிறது கிடையாது, வெறும் பஞ்சபூதத்தினால் ஆன இந்த உடம்பு மட்டும்தான் நம்ம வந்து தகனம் பண்ணுறோம், இல்லாட்டி நம்ம வந்து இது பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது மிச்சம் என்னெல்லாம் வந்து சர்வைவ் ஆறுது அப்படின்னு சொன்னால், சூக்ஷ்ம சரீரம் சர்வைவ் ஆறுது, அப்புறம் பிராணன் சர்வைவ் ஆறுது. சூக்ஷ்ம சரீரத்தில், அதாவது சூக்ஷ்ம சரீரம் சொன்னாலே அதில் என்ன இருக்குது? பிராணன் இருக்குது. அப்போ பிராணன் போயிடுத்துன்னு தான் சொல்கிறோமே ஒழிய பிராணன் வந்து அழிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொல்கிறது இல்லை இல்லையா? அவள் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி பிராணன் போயிடுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல சூக்ஷ்ம சரீரத்தில் அந்த பிராணன் சர்வைவ் ஆறுது. அப்போ அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாமே வந்து கோலக்கம்மை விட்டு அதெல்லாம் பிரிஞ்சு போகிறது. அப்போ டோட்டலாக என்னது? சூக்ஷ்ம சரீரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராண, மனசு புத்தி அப்படின்னு 17 சொல்லலாம், இல்லை மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இந்த 19 சொல்லலாம் இல்லையா? அப்போ இந்த 19 காம்பனண்ட்ஸும் அப்படியே கிளம்பி போய் இன்னொரு இடத்துல அது போய் தன்னுடைய கிடைக்குமா, வேலை என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறது. அப்போ சம்டைம்ஸ் வந்து சிலது அப்பாக இருக்கும், சிலது வந்து டவுனாக இருக்கும் இல்லையா? இப்போ ஞானேந்திரியங்கள் எல்லாமே எல்லா மிருகங்களுக்கும் ஒர்க் பண்ணுறதான்னா ஒர்க் பண்ணுறது கிடையாது இல்லையா? சில மிருகங்களுக்கு சில ஞானேந்திரியங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறது, சிலதெல்லாம் டார்மெண்ட்டாக இருக்குது, ஒர்க்கே ஆகாமல் அது பாட்டுக்கு இருக்குது. சில ஞானேந்திரியங்கள் வந்து ஒர்க் ஆகிறது, ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஒரு இது பார்த்தீங்கன்னாலும் இல்லையா? இப்போ அது டேர்ட்டில், அந்த பாம்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஞானேந்திரியமும் ஒர்க் ஆகிறதான்னு கேட்டால் ஒர்க் ஆகிறதில்லை. கர்மேந்திரியம் எல்லாம் ஒர்க் ஆகிறதானா ஒர்க் ஆகிறதில்லை. ஸோ சிலது ஒர்க் ஆகிறது, சிலது ஒர்க் ஆகிறதில்லை. அதே மாதிரி மனசு புத்தி சித்தம் அகங்காரமில் அகங்காரம் வந்து ரொம்ப ரொம்ப டார்மெண்ட்டாக இருக்கும். நான் தான் பண்ணேன்னு அது எங்கேயுமே கிளைம் பண்ணாது. இங்கே வந்தால் மட்டும்தான் அந்த அகங்காரம் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ இப்படி வந்து அந்த சூக்ஷ்ம சரீரமானது இருந்து கொண்டே இருக்கும். அது ஒன்று. சூக்ஷ்ம சரீரம் இருக்குன்னு சொன்னாலே என்னது? காரண சரீரம் இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒன்று இருக்குது, சூக்ஷ்மம் இருக்குன்னாலே அதுக்கு காரணம் இருக்கும். அப்போ சட்டில் பாடி, அதாவது சூக்ஷ்ம சரீரம் இருக்கும், அதுக்கான காரண சரீரம் இருக்கும், அப்புறம் இது ரெண்டும் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இல்லையா? அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்காதே ஒழிய அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பாத்திரங்கள் இருக்காதே ஒழிய மற்றபடி அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது எப்போ அந்த ஓசி நமக்கு வந்து இதுவும் ரெடியாக இருக்கும், அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அந்த இடத்துல வந்து நமக்கு ரெடியாக இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ஸும் என்னது? டார்மெண்ட்டாக அது இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஓசின்னா என்னது? ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ். இந்த லைட்டும் போட்டுடுங்க. ஆமாம், ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் இல்லையா? அதுவும் வந்து இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அது வந்து எப்போவுமே வந்து அழிவுக்கு உட்படாதது. ஸோ போகிறது எது அப்படின்னு சொன்னால், வெறும் வந்து பஞ்சபூதத்தினால் ஆன இந்த உடல் மட்டும்தான் அழிந்து போகிறது, மற்றதெல்லாம் அழிந்து போகிறது கிடையாது. இட் ஸ்டில் சர்வைவ்ஸ். அது வந்து சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகாது. எக்ஸாக்ட்லி, மேனிஃபெஸ்ட் ஆகாது. அப்புறம் எப்போவுமே வந்து ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் இருந்துன்னு இருக்கும். ஸோ இந்த 4 காம்பனன்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அழிவுக்கு உட்படாமல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ அப்படி வந்து இவன் முதல்ல கேட்ட கேள்வியில் ரொம்ப ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டான்.
அப்போ இருக்கா, சில பேர் இருக்குன்னு சொல்கிறா, சில பேர் இல்லைன்னு சொல்கிறான்னு ரொம்ப பொதுப்படையாக ஒரு கேள்வியை கேட்டான் இல்லையா. நாயம் அஸ்தீதி ஜெய்கே அஸ்தீத்தின்னு சொல்கிறான், நான் அஸ்தின்னு சொல்கிறா. அப்போ எது உண்மை அப்படின்னு அவன் கேட்கும்போது அவன் எதை பற்றி கேட்டிருக்கான், சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி கேட்டிருக்கானா, எதை பற்றி கேட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால், சூக்ஷ்ம சரீரம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் அவன் ரெண்டாவதாக அந்த அவள் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டான். அப்படிங்கிறதுனால அவன் சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி கேட்கலை. அப்போ ஒருவேளை காரண சரீரத்தை கேட்டானோ, ஒருவேளை ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸை கேட்டானோ, எதை அவன் கேட்டான் அப்படின்ற ஒரு டவுட்டு அந்த இடத்துல வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால நமக்கு வந்திருக்கு, யம தர்மராஜாவுக்கு புரிஞ்சிடுது. ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்கும் போதே என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும் இல்லையா. பட் அங்கே நமக்கு இன்னொரு தடவை அவன் இப்போ அவனுக்கு கிளாரிட்டி கிடச்சிது. ஓ, நான் சொன்னது இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த விஷயம்லாம் நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் கிளாரிட்டியோடு அந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை அவன் கேட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வெரி வெரி ப்ரில்லியண்ட் கேள்வி. அவன் ஆல்ரெடி ஞானியா அப்படின்னு, ஏன்னா அவன் யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது அதை பற்றி எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குற கேள்வியிலேயே அவனுடைய ப்ரில்லியன்ஸ் ரொம்ப நன்னா தெரியறது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன ப்ரில்லியன்ஸ் அப்படின்னு சொன்னால், அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் இது இல்லையா. ஒரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம நோட் பண்ணி இங்கேருந்து இந்த மந்திரத்துலேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்யத்ர தர்மாத் அப்படின்னு சொன்னால் தர்மத்துக்கும் அந்யத்ர அதர்மாத் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்ற கேள்வியை கேட்குறான். அப்போ தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்றது வரும்போது நமக்கு உடனே எது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா. நான் தர்மமும் பண்ணக்கூடாது அதர்மமும் பண்ணக்கூடாதா அப்படின்னா, இது தர்மமும் எனக்கு தெரியல அதர்மமும் தெரியல அப்படி கிடையாது. தர்ம அதர்மம் நமக்கு தெரியும், ஆனால் தர்ம அதர்மத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்துக்கு நான் போகணும் அப்படிங்கும்போது, அப்போ கீதையில் பகவான் என்ன சொன்னார், சர்வதர்மான் பரித்யஜ்ய அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன சொன்னோம், தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை தான் பரித்யஜ்யன்னு அவர் சொன்னாருன்னு ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்தோம் இல்லையா, எங்கள் தென்னாங்கூரில் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அப்படி இந்த இடத்துல அவன் கேட்கும் போதே அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறான். அப்போ இந்த தர்ம அதர்மத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. தர்ம அதர்மங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், தர்ம அதர்ம காரணத்துக்கும் அப்பாற்பட்டு தர்ம அதர்ம காரியத்துக்கும் அப்பாற்பட்டுன்னு எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு தர்ம அதர்மத்துக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு எழுதிக்கணும். அப்புறம் என்ன எழுதிக்கணும், தர்ம அதர்ம காரணம் தர்ம அதர்ம காரியம் அதற்கு அப்பாற்பட்டு அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. காரணத்துக்கும் காரியத்துக்கும் அப்பாற்பட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படி நம்ம எடுக்கும்போது இந்த இடத்துல எது இப்போ தர்ம அதர்ம காரியம் அப்படின்னு சொன்னால் எது அப்படின்னு சொன்னால், நமக்கு வரக்கூடிய புண்ணிய பாவம் இல்லையா. புண்ணிய பாவம் தான். இப்போ நான் தர்மம் பண்ணுறேன் அதர்மம் பண்ணுறேன், ரெண்டுத்தோட ரிசல்ட் என்னது, எனக்கு புண்ணியம் பாவம் இல்லையா. அப்போ புண்ணியம், நான் தர்மம் பண்ணேன்னா புண்ணியம் படைக்கிறது, அதர்மம் பண்ணேன்னா பாவம் படைக்கிறது. அப்போ தர்ம அதர்ம புண்ணிய பாவம், அந்த காரியம் அப்படிங்கும்போது புண்ணிய பாவம். அப்போ தர்ம அதர்ம காரியம் இஸ் ஈக்குவல் டு புண்ணிய பாவம், அதற்கு அப்பாற்பட்டு. அப்போ அதோட காரணம் அப்படின்னு சொன்னால், நான் அந்த புண்ணிய பாவத்தை செய்யக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ் இல்லையா. ஒரு விஷயத்தை பண்ணுறேன் புண்ணியம் படிக்கிறது, ஒரு விஷயத்தை பண்ணுறேன் பாவம் படிக்கிறது. அப்போ காரணம் அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன், காரியம் பாப புண்ணியமாக எனக்கு பிரதிபலிக்கிறது. அப்படிங்கும்போது இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம எப்படி எழுதிக்கலாம், பாப புண்ணிய காரணத்துக்கும் பாப புண்ணிய காரியத்துக்கும் அப்பாற்பட்டு அப்படின்னு நம்ம இதை இப்போதைக்கு எழுதிக்கலாம் இல்லையா. அதை நம்ம எங்கே அரைவ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு வரி.
தர்மம் அதர்மங்கிறத பாப புண்ணியம் அப்படின்னு போட்டுட்டு அதற்கான காரணத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கணும், அதுக்கான காரியத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கணும் அப்படின்னு வந்துடுது. அடுத்தது என்னது? அந்யத்ர அஸ்மாத் கிருத அக்ருதாத் அப்படின்னு இருக்கு ரெண்டாவது வரையில். அந்யத்ர அஸ்மாத் கிருத அக்ருதாத், தர்ம அதர்மன்னு சொல்கிற மாதிரி கிருத அக்ருத அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுறது. கிருத அக்ருத அப்படின்னு சொன்னால் எது அப்படின்னு சொன்னால் காரண காரியம், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. காஸ் அண்ட் எஃபெக்ட். மேலேயும் காரண காரியத்தை சொன்னோம், அது புண்ணிய பாபத்துக்கு சொன்னோம். இந்த இடத்துல காரண காரியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய காரண காரியம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த பிரபஞ்சம் வரத்துக்கு என்ன காரணம்? மாயா காரணம். காரியம் என்னவா இருக்கு? இந்த உலகமாக இருக்கிறது இல்லையா? ஃபஸ்ட்டு என்னோட பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டு, ரெண்டாவது இந்த உலகத்தில் காரணமாக இருக்கக்கூடிய மாயாவுக்கும் அதோட ரிசல்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதிக்கும், அப்போ மாயாவுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்டு, அதுதான் பிரகிருதி விக்ருதி பின்ன அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். மாயா பிரபஞ்ச அதீதம் பிரகிருதி விக்ருதி பின்ன அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக கிளாஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது விவேக சூடாமணியோட 135வது ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம் இல்லையா? பிரகிருதி விக்ருதி பின்ன சுத்த போத ஸ்வபாவக சதசத் இதம் அசேஷம் பாசயன் நிர்விசேஷக அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம், ஒரு ஸ்லோகம் 135 விவேக சூடாமணியில் இருக்குது. ஸோ பிரகிருதி விக்ருதி பின்ன அப்படின்னு அது ஆரம்பிக்கிறது. அப்போ அதை எதையோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்யத்ர தஸ்மாத் அஸ்மாத் கிருத அக்ருத அப்படிங்கும்போது மாயா அண்ட் பிரகிருதி, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கணும். அப்போ கிருத்தம் அப்படின்ற வார்த்தை யூனிவர்ஸை கொடுக்கக்கூடியது, அக்கிருத்தம் அப்படிங்கிற வார்த்தை மாயாவை குறிக்கக்கூடியது. அப்படி எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ அங்கே எப்படி புண்ணியம் பாவம்னு எழுதிட்டோமோ, கிருத்த அப்படிங்கிற வார்த்தை, கிருத்தம் அப்படிங்கிற வார்த்தை யூனிவர்ஸ் இந்த உலகம், அக்கிருத்தம் அப்படிங்கிற வார்த்தை அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாயா. ஸோ 2 வரி முடிஞ்சிடுது இல்லையா? தர்மம் முடிஞ்சிடுது, அதர்மம் முடிஞ்சிடுது, கிருத்தம் முடிஞ்சிடுது, அக்கிருத்தம் முடிஞ்சிடுது. அடுத்தது என்னது? அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச. அப்போ நமக்கே பூத காலம் பவிஷ்யத் காலம் எல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்யத்ர பூதா அந்யத்ர பவிதா அப்படின்னு சொல்லும்போது, பவ்ய அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்ட அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்போ பாஸ்ட்டு ஃப்யூச்சர்னு சொல்லிட்டா ப்ரெசண்ட்டை சொல்லலைன்னா ப்ரெசண்ட்டை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் எல்லாருமே ப்ரெசண்ட்டில் இருக்கும். ஸோ பாஸ்ட்டுக்கும் அப்பாற்பட்டு ஃப்யூச்சருக்கும் அப்பாற்பட்டு. அப்போ பாஸ்ட்டு ஃப்யூச்சர்னு சொல்லும்போது நான் என்ன ஃபேக்டரை இந்த இடத்துல கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் டைம் ஃபேக்டரை கொண்டு வரேன், காலம் இல்லையா? அப்போ அந்த காலத்தில் இப்படி நடந்தது, ஃப்யூச்சரில் இப்படி நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2050 இப்படி நடக்கும்னா டைம் ஃபேக்டரை அந்த இடத்துல கொண்டு வரேன் இல்லையா? அப்போ மாயா பிரபஞ்சம்னு சொல்லும்போது ஸ்பேஸ் ஃபேக்டரை நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி, ஏன்னா பிரபஞ்சம் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே அது ஸ்பேஸ், இது டைம் ஃபேக்டர். அப்போ டைம் ஃபேக்டருக்கு அப்பாற்பட்டது, ஸ்பேஸ் ஃபேக்டருக்கு அப்பாற்பட்டது, அப்புறம் இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய பாப புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது. அதை தான் இந்த இடத்துல அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர அஸ்மாத் தத் கிருத தத் அந்யத்ர அஸ்மாத் கிருத அக்ருதாத், அப்புறம் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொன்னார்? எத்து தத்து பஷ்யசி தத்துவத அப்படின்ட்டார் இல்லையா?
எந்த உண்மையை நீ கிளியராக பார்க்குறியோ, யார்? பகவான் அந்த யமதர்மராஜா கிட்ட இந்த நச்சிகேதஸ் கேட்குறான். இதெல்லாம் உனக்கு நன்னா தெரியாது. எது தர்ம அதர்மத்துக்கு அப்பாற்பட்டதோ, எது இந்த மாயாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்டதோ, எது டைம் இதுக்கு அப்பாற்பட்டதோ இல்லையா, பாஸ்ட் ஃப்யூச்சருக்கு அப்பாற்பட்டதோ, அதை நீ எப்படி கிளியராக பார்க்குறியோ அப்படி நீ பாரு, அப்படி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. தத்துவத அப்படின்னு சொல்லும்போது எது தத்து பஷ்யதி தத்வத அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் ஞானியை சீயர் அப்படின்னு சொல்லுவாள். ஜீயர் அதனால தான் எனக்கு தெரியாது, பட் சீயர் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. அப்போ சீயர் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5வது அத்தியாயத்தோட பகவத்கீதையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, யார் ஒருத்தன் இப்படி பார்க்குறானோ அவன் ஐ திங்க் 5வது 6வது மந்திரத்தில் வருது, எத்து பஷ்யதி, ஆமாம் பஷ்யதி அப்படின்னு சொல்லி அதில் வருது. 6வது அத்தியாயத்தில் அதே மாதிரி பஷ்யதி வருது. ஸோ இதெல்லாமே அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், தத்வத அதை எனக்கு சொல்லுங்கன்னு நான் கிளியராக சொல்லிட்டான். ஸோ சொன்னதும் இப்போ தப்பிக்கவே முடியாது இல்லையா. இப்போ அவன் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் என்னென்னமோ சுற்றி விளைச்சி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தார். இப்போ அந்த தேங்காய் உடைக்கிற மாதிரி போட்டு உடைச்சிட்டான். இதுதான் விஷயம், இதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதும் நம்ம யமதர்மராஜா சொல்ல போகிறார். ஆனால் எங்கே சொல்ல போகிறார்னா 18வது மந்திரத்தில் தான் சொல்ல போகிறார். அப்போ நடுவில் இன்னொரு 3 மந்திரம் இருக்கு. ஜி இன்னும் என்ன ஜி அவர் இழுத்துட்டே இருக்காரு, டக்குன்னு ஆரம்பிக்க வேண்டாமா? ஸ்டூடெண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போதே எல்லா விஷயத்தையும் கொடுத்துடணும் இல்லையா. நம்ம ஏன் இந்த டெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டு என்ன ஜி நீங்கள் வைராகிய சதகம் எடுத்து நடுவில் வச்சுருக்கீங்க, நீதி சதகம் நடுவில் வச்சுருக்கீங்க, கீதா நடுவில் வச்சுருக்கீங்க, விஷ்ணு சாஸ்திரம் வேறு ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த பக்கம் கட்டோபனிஷத் வேறு சீக்கிரம் முடிக்கணுன்றீங்க, இவ்வளோ விஷயம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கீங்களே, என்ன ஜி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது பேக் பண்ணி எல்லாத்தையும் ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே கொடுத்துட்டு அப்புறம் டாட்டா பை பை அப்படின்னு ஸ்டூடெண்ட் கிளம்பி போயிடுவான். ஏன்னா எல்லாம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னது, அப்புறம் அப்பப்போ நாங்கள் எப்படி போய் குருநாதரை போய் பார்த்துட்டு வரோமோ அந்த மாதிரி நீங்களும் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போயிடலாம் இல்லையா. ஸோ அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கேரண்டி சரியா. அதனால் அது வரைக்கும் நம்ம இதை படிக்க போகிறோம். ஸோ அப்படி மலமலன்னு சொல்ல வேண்டாமா இவர் அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமாக 15, 16, 17 அந்த யார் ஒருத்தருக்கு இந்த விஷயம் வேணுமோ அவளுக்கு யூஸ் ஆகக்கூடிய சிலதை கொடுக்குறான். இல்லை நீங்கள் எக்ஸாம் இதுக்கு கிளாஸ்க்கு வரையல் அப்படின்னு சொன்னால் ஒரு புக்கு இல்லையா, இந்த உபனிஷத் புக்கு அவளுக்கு கொடுக்கணும், உபனிஷத் புக்கு அப்புறமா சரியா. ஸோ உபனிஷத் புக்கு அப்புறம் நோட் புக்கு பென்னு அது எல்லாத்தையும் கொடுத்து எழுத சொல்லணும்ல. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு இது இருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்ல. அந்த மாதிரி யமதர்மராஜா இந்த 3யும் கொடுத்தாதான் அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 3 மந்திரத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரியா. 15வது மந்திரம், சர்வே வேதா யத் பதமாமந்தி, சர்வே வேதா யத் பதமாமந்தி தபாஸ்னி சர்வாணி ச யத் வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி யோமிதி ஏதத் யோமிதி ஏதத். இப்போ நமக்கு உடனே இந்த ஸ்லோகம் சொல்லும்போது அங்கே ஞாபகம் வந்துடுறதா, அதனால நமக்கு இதாகிறது இல்லையா. எங்கே ஞாபகம் வருது, கீதாவை ஞாபகம் வருது இல்லையா. எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீஷி அப்படின்னு பிரவீமி அப்படின்னு அந்த இடத்துல வரும் இல்லையா. அப்போ ஓமித்யே தத்து அப்படின்னு அந்த ஸ்லோகம் அப்படி ஆரம்பித்து இப்படி சொல்லும். அப்போ அதை தான் இந்த இடத்துல சொல்ல போகிறார். அப்போ எதை பற்றி சொல்ல போகிறார் அப்படின்னு சொன்னால், இந்த 3 மந்திரத்தில் ஓம்காரத்தை பற்றி சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அப்போ ஓம்காரம் அப்படிங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல் மந்த்ரா. அப்போ எல்லாருமே ஓம்காரத்தை இப்போ சாதாரணமாக ஒருத்தங்க மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே என்னது, ஓம் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவா இல்லையா. அப்போ ஓம் தெரியாத பீப்புளே இருக்க முடியாது இல்லையா. ஃபாரினர்ஸ் கூட என்ன பண்ணுவா, ஓம் அப்படிங்கிறத ஓம்
அப்படின்னு சொல்லி அந்த AUM அந்த ஸ்பெல்லிங்கே வந்து AUM அப்படின்னு போட்டுப்பா. அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவா. நம்ம அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீ ஓம்னே சொல்லு, ஏன் கஷ்டப்பட்டு ஓம்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், ஓம்னு சொன்னாலே அதோட மீனிங் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து பண்ண போகிறோம். அப்போ இந்த ஓம் மந்திரம் எப்படி அப்படின்னு சொன்னால், உங்கள் ஃபோன் மாதிரி. இப்போ வந்து டார்ச் லைட் வேணுமா, என்ன பண்ணுறாள், தனியாக டார்ச் லைட் எடுத்துன்னு போகிறலா, கிடையாது, ஃபோன்லேயே டார்ச் இருக்குது இல்லையா. எனக்கு வந்து பாட்டு கேட்கணும், உடனே என்ன பண்ணுறாள், ஃபோன்லேயே வந்து உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா. அப்புறம் ஃபோன் பேசணுமா, ஃபோன் இருக்குது, இன்டர்நெட்டில் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணணுமா பண்ணலாம். அப்போ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப், நான் வந்து கம்மியாக சொல்கிறேன், ஃபோட்டோ எடுக்கணுமா, முன்னாடிலாம் கேமரா பெருசாக வச்சுன்னு சுற்றணும், இப்போ அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், எல்லாம் வந்து நமக்கு ஃபோன்லேயே இருக்குது. அப்போ எப்படி ஒரு கேட்ஜெட்டில் அத்தனை விஷயத்தையும், அலாம் வேணுமா, முன்னாடி வந்து ஒரு அலாம் இது கிளாக் வந்து வாங்கி வச்சு அதுக்கு பேட்ரி போட்டு என்னென்னமோ பண்ணணும் இல்லையா. ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே வேணாம், ஃபோனில் அலாம் வச்சுட்டோம்னா நம்மளை எழுப்பி விட்டுடும். அப்போ எவ்ரிதிங் இன் ஒன் கேட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எவ்ரிதிங் இன் ஒன் இது அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா ஓம்காரா இல்லையா. அப்போ அந்த ஓம்கார விஷயம் வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணலாம் ஓம்காரத்தில் அப்படின்னு சொன்னால் 3 விஷயங்கள் பண்ணலாம். என்னது, ஓம்கார ஜபம் பண்ணலாம், ஓம்கார உபாசனா பண்ணலாம், ஓம்காரத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணலாம். இது 3ம் வந்து ஓம்காரத்தில் நம்மளால் நல்லா பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஓம்கார ஜபம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நம்ம வந்து ஓம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு திருப்பி திருப்பி ஓம் ஓம் ஓம்ங்கிறத வந்து பண்ணலாம். அது வந்து யாருக்கு பிரதானமாக ஓம்கார ஜபம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் சந்நியாசிகளுக்கு தான் பிரதானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தர்ம அர்த்த காமத்தை விட்டுட்டு இதே எனக்கு வேலையாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறவா ஓம்கார ஜபம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அப்போ அந்த ஓம்கார ஜபத்தில் நமக்கு வந்து இந்த விஷயம் வந்து இருக்குது. ஸோ நமக்கெல்லாம் என்னது, கிரகஸ்தா ஓம்காரம் பண்ணக்கூடாதாஜின்னா அந்த ஓம்காரத்தை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கா, நீ பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாத்துலேயும் ஆரம்பிக்கும் போதே ஹரி ஓம் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்புறம் நீங்கள் இதெல்லாம் அர்ச்சனை பண்ணும்போது எப்படி இருக்கு, ஓம் விஷ்ணவே நமஹ வஷக்காராய நமஹ ஓம். அப்போ ஓம் வந்து உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் கிரகஸ்தாக்கு அலாங் வித் ஒரு பகவானுடைய சகுண ஈஸ்வராவை நம்ம வந்து வணங்குறோம் இல்லையா. நம்மளோட பிரதான ஒரு பகவான் வீட்டில் இருந்தோன்னா பகவானோட ஃபோட்டோவோ இல்லை ஒரு சிலையோ ஏதோ ஒன்று வச்சு வணங்கும் போது சகுண ஈஸ்வரா அந்த இடத்துல இருக்கிறதுனால சகுண ஈஸ்வராவுக்கும் இந்த ஓம் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறதுனால we always add that om to all our mantras, all our shlokas. அதனால் அது வந்து நமக்கு அலவுடு இல்லையா. ஸோ இந்த ஓம்காரம் வந்து சகுணத்தையும் குறிக்கிறது நிர்குணத்தையும் குறிக்கிறது அப்படிங்கிறதுனால சகுணத்தோடு சேர்த்து நம்ம வந்து கிரகஸ்தாஸ் வந்து ஓம்காரத்தை சொல்கிறோம். சன்னியாசிஸ் என்ன பண்ணுறா, நிர்குணம் மாத்திரம் வணங்குறதுனால வெறும் ஓமை மட்டும் அவள் எடுத்துக்கிறா அப்படின்னு அதை வந்து கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இப்படி வந்து இந்த நம்ம வந்து ஓம் நம சிவாய ஜபம் சொல்லணும்னா கூட என்ன சொல்லுவோம், ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அப்படி வந்து நம்ம வந்து அந்த இதை வந்து பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து வச்சுட்டுருக்கோம். அவர் வந்து வெறும் ஓம் மட்டும் வச்சுட்டுருக்கார். வெறும் ஓமை மட்டும் வச்சுட்டா கூட அவர் என்னது, அது வந்து இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ அவளுக்கும் பிராயச்சித்தம் வந்து ஓம் தான். இன்கேஸ் அவள் ஏதாவது தெரியாமல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணா அப்படின்னு சொன்னால் அவள் வந்து ஓம் ஓம் ஓம்னு பிராயச்சித்தம் பண்ணணும். நம்ம வந்து பிராயச்சித்தமாக யூஸ் பண்ணக்கூடியது எது, கிரகஸ்தாக்கு பிராயச்சித்தம் எதுன்னு சொன்னால் காயத்ரி மந்திரம். அதனால தான் டெய்லியும் எழுந்து நேற்று பண்ண பாவத்துக்கு இன்றைக்கி நான் காயத்ரி மந்திரம் பண்ணிடுறேன், நேற்று காலையிலேருந்து பண்ண பாவத்துக்கு மத்தியானம் பண்ணுவா, திருப்பியும் சாயந்தரம் வந்து பண்ணுவா இல்லையா. அப்போ காயத்ரி வந்து பிராயச்சித்த மந்திரமாக சொல்லப்படுகிறது. அப்போ அவளுக்கு வெறும் ஓம் மட்டுமே அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அந்த தத்சவித்துர் வரேண்யம் அப்படின்னு சொல்கிறது வந்து அகாரம் இல்லையா. அந்த அ உ இம் அப்படிங்கிறத வந்து இந்த காயத்ரி மந்திரத்தோட அந்த 8 அக்ஷரம் வந்து அழகாக பிரித்து அகாரத்துக்கு தத்சவித்துர் வரேண்யம், அப்புறம் உகாரத்துக்கு பர்கோ தேவஸ்ய தீமஹி,
அப்புறம் மகாரத்துக்கு தியோயோன பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காயத்ரி தேவியை இன்னும் சுருக்க சொல்லி ஓம்கார அப்படின்ற அந்த ஜபத்தை வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜபம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஜபம் பண்ணுறது அது எப்படி கிரகஸ்தா பண்ணுறா, எப்படி சன்னியாசி பண்ணுறா, ஏன் கிரகஸ்தாக்கு வந்து ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா இருக்குது, ஏன் அவளுக்கு வந்து ஓம் இருக்குது, அந்த ஓம் வந்து இஸ் நத்திங் பட் காயத்ரி மந்திரத்தோட ஸோ இது இல்லையா ஆக்ரனிம் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆக்ரனிமாக அது வந்து இருக்குது இல்லையா. ஸோ இப்படி வந்து ஓம்காரா இருக்குது. ஓம்கார ஜபம் முடித்த உடனே என்ன சொன்னேன், ஓம்கார உபாசனா. ஓம்கார உபாசனா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு ஃபார்மில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து பிரதீகா அப்படின்னு ஒரு சிம்பிளை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து உபாசனா பண்ணுறோம், மெடிடேஷன் இல்லையா. அந்த உபாசனா பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஓம்காரத்தில் இந்த பிரம்மா விஷ்ணு சிவாவை வந்து அதில் நம்ம வந்து ஏற்றி வச்சுட்டு அந்த ஓம்காரத்தை உபாசனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த உபாசனா பண்ணும்போது அகெயின் வந்து நான் எப்படி பண்ணலாம், ஊ இம்ன்றது தானே ஓம்ன்ற அந்த இது. அப்போ அதோட அப்ரிவேஷனில் மேலே வந்து சொல்லும்போது ஜபத்துக்கு காயத்ரி மந்திரத்தோட அதை எப்படி வந்து பிரித்து சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவசி தீமகி தியோயோன பிரச்சோதயாத்துங்கிறத பிரித்து ஊ இம்னு சொன்னோம். இங்கே உபாசனா பண்ணும்போது எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது, சகுண ஈஸ்வராவா நான் உபாசனை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கிளாஸ் வந்து நிறைய டென்ஸாக இருக்கும், நிறைய விஷயம் நம்ம வந்து கவர் பண்ணிகிட்டே போவோம். பட் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓ இதுதான் சொல்லியிருக்கா அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணும்போது இது எல்லாமே டக்குன்னு நமக்கு வந்துடும் சரியா. ஸோ அப்படி வந்து இந்த விஷயம் இருக்குது. இப்போ ஈஸ்வரா சகுண ஈஸ்வராவை கொண்டு வந்து நான் வந்து உபாசனா பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சகுண ஈஸ்வரா உபாசனா பண்ணுறேன்னா அகாரத்துக்கு பிரம்மாஜி இல்லையா, அகாரத்துக்கு பிரம்மாஜி, உகாரத்துக்கு விஷ்ணு, அப்புறம் மகாரத்துக்கு சிவன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அகார உகார மகார அது மூணுமே வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு மூணு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து சகுண ரூபத்தில் இருக்கக்கூடிய, நான் வந்து ஓம்காரத்தை முதல்ல சகுணத்தில் ஆரம்பித்து சொல்லும்போது அந்த பிரம்மாஜி, ஊ சொல்லும்போது விஷ்ணு, இம் சொல்லும்போது சிவன் அப்படின்ற மூணு ஃபார்மையும் கொண்டு வந்து ஓம் அப்படின்னு நான் சொல்லும்போது அவள் மூணு பேரையும் மைண்டில் சகுண உபாசனா பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. ஸோ இது வந்து உபாசனை. ஜபங்கிறது ஓம் 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 ஓம்னு நம்ம வந்து பண்ணக்கூடியது, ஓம் நம சிவாய அது வந்து ஜபம். உபாசனா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நான் ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, நான் கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு தெய்வத்தை மைண்டில் கொண்டு வந்து உபாசனா பண்ணணும் அப்படிங்கும்போது பிரம்மா விஷ்ணு சிவாவை கொண்டு சகுண ஈஸ்வரால் உபாசனை பண்ணுறேன். அப்புறம் நமக்கு வந்து எப்போவுமே ஏகரூபம் மட்டும் கிடையாது, என்னது விஸ்வரூப உபாசனா பண்ணணும். விஸ்வரூப உபாசனாக்கும் இந்த ஓமை கொண்டு வரலாமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக கொண்டு வரலாம். அதுக்கு நான் எதை ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதே பிரம்மா விஷ்ணு சிவன்னு சொன்னேன்ல, இந்த மூணுத்துக்கும் ஈக்குவலண்ட்டாக விஸ்வரூபத்தில் ஒரு வேர்டு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், பிரம்மாவுக்கு ஈக்குவலண்ட்டாக விராட் அப்படின்ற விராட் தத்துவத்தை வந்து பிரம்மாவுக்கு ஈக்குவலாக சொல்லுவோம். விஷ்ணுவுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஹிரண்ய கர்ப்ப அப்படிங்கிற, அதாவது எல்லா தேவதைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் அப்படிங்கிறது வந்து விஷ்ணு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அப்புறம் மகாரம் அதாவது சிவ இதுக்கு வந்து சொல்லும்போது அந்தர்யாமி இல்லையா. அப்போ மூன்று விராட் ஹிரண்ய கர்ப்ப அந்தர்யாமி அப்படின்னு. அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தத்துவபோதத்தில் வருது இல்லையா. தத்துவபோதம் நம்ம இன்றைக்கி போய் ஒரு தடவை சும்மா கோத்ரூ பண்ணோன்னா விராட் ஹிரண்ய கர்ப்ப அந்தர்யாமி இந்த மூணையும் நம்ம வந்து
திரிமூர்த்தி. திரிமூர்த்தி ஃபார்மில் சகுணத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், விஸ்வரூபத்துக்கும். அப்போ இந்த விஸ்வரூபத்தில் இது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எப்படி எழுதிக்கலாம்? விராட்டுங்கிறதுக்கு என்ன எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் ஃபார்முலா எழுதுகிற மாதிரி எழுதிகிட்டே போகணும். நெக்ஸ்ட் டெரிவேஷன் பண்ணிகிட்டே போகணும் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் டெரிவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு விராட் இது ஹிரண்யகர்ப அந்தர்யாமி அப்படின்னு 3 எழுதிட்டு, அந்த விராட் ஹிரண்யகர்ப அந்தர்யாமியை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா, விராட்டுங்கிறது சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்சம் இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய சமஷ்டியாக இருக்கக்கூடிய ஸ்தூல பிரபஞ்சத்தை விராட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்புறம் ஹிரண்யகர்பத்தை என்னன்னு சொல்லலாம்? ஸ்தூலத்துக்கு அப்புறம் என்ன வரும்? சூக்ஷ்மம். ஸோ சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சம் இஸ் ஹிரண்யகர்ப இல்லையா? இதுதான் வந்து அந்த சூக்ஷ்ம தத்துவம், ஹிரண்யகர்ப சூக்ஷ்ம தத்துவம்னு நம்ம நிறைய இடத்துல வந்து இதில் சொல்லியிருக்கோம். அப்புறம் அந்தர்யாமி என்னவா இருக்கணும்? சூக்ஷ்ம சமஷ்டி காரண பிரபஞ்சம். அது அப்போ ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம். நம்ம வந்து இங்கே வியஷ்டியில் சொல்லும்போது நம்ம சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம், சமஷ்டியில் சொல்லும்போது அங்கே சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து இந்த. அப்போ நான் ஓம்காரத்தை நான் வந்து விஸ்வரூப ஈஸ்வராவாக நான் வந்து கொண்டு நான் வந்து உபாசனா பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்சம், சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சம், சமஷ்டி காரண பிரபஞ்சம். அதை வந்து உபாசனால எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இந்த நம்ம யூஸ்வலாக உபாசனா பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ் என்டையர் பிரபஞ்சம் இல்லையா? இந்த உலகத்தை அப்படியே உட்காந்து நம்ம வந்து விஸ்வரூப தியானம்னு நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உலகத்தை என் கண்ணு முன்னாடி ஒரு இதாக கொண்டு வந்து இந்த சோலார் சிஸ்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து, அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் உபாசனா, அந்த விஸ்வரூப உபாசனா அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி தான் நம்மளால் மேக்ஸிமம் நம்மளோட மைண்டுக்கு அதுதான் வந்து வரும். பட் அது வந்து எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொன்னால், இந்த சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு கீழே வரும். அப்புறம் சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது என்னது? டோட்டல் மைண்டு இல்லையா? டோட்டல் மைண்டு, என்னோட ஒரு மைண்டு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மைண்டையும் நான் வந்து இதுக்கு கீழே கொண்டு வரணும். அது எப்படி நம்மளால் இந்த இத்தினோண்ட மைண்டுக்குள்ளே எப்படி எல்லா மைண்டையும் என்னால் கொண்டு வர முடியும் இல்லையா? ஸோ அது வந்து அந்த விஸ்வரூபத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் இதுக்கும் மைண்ட் இருக்கா இல்லையா? மைண்ட் இருக்குது இல்லையா? அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல, இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸிங் இட் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். அப்போ எல்லாத்துக்குமே சூக்ஷ்ம சரீரமும் இருக்குது, எல்லாத்துக்குமே காரண சரீரமும் இருக்குது. ஸோ நம்மளால் அப்படி மட்டும்தான் ஆலம்பனம் பண்ணி கொண்டு வர முடியுமே ஒழிய வேறு எப்படியுமே நம்மளால் வந்து அந்த காரண பிரபஞ்சத்தை நீ யோசி, சமஷ்டி காரண பிரபஞ்சத்தை யோசி அப்படின்னு சொன்னால் அது மாதிரி ஒன்று நான் யோசிக்க முடியும், அவ்வளோதான். அதை வந்து என்னால் ஒரு உருவத்துக்கு கீழே என்னால் கொண்டு வர முடியாது. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த உலகம், அதற்கான சூக்ஷ்ம சரீரம், அதற்கான காரண சரீரம் அப்படின்னு அப்படி மட்டும்தான் நம்மளால் அதை வந்து கொண்டு வர முடியும். அதுக்கு பியாண்டாக நம்மளால் வந்து இப்போ என்னோட காரண சரீரத்தையே என்னால் பார்க்க முடியலையே, அப்போ இந்த உலகத்தோட இந்த சமஷ்டியோட காரண சரீரத்தை நான் எப்படி கொண்டு வர முடியும் இல்லையா? என்னோட சூக்ஷ்ம சரீரத்தையே ஃபஸ்ட் என்னால் பார்க்க முடியல, ஜஸ்ட்டு ஃபீல் தான் பண்ண முடியாது, என் மைண்ட் இருக்குது, என்னோட இது இருக்குதுன்னு. பட் என்னோட காரண சரீரத்தையே என்னால் பார்க்க முடியலையே, அப்போ எப்படி என்னோட சமஷ்டி காரண இதை வந்து பிரபஞ்சத்தை நான் என் மைண்டுக்கு கொண்டு வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஆல் ஐ ஹவ் டு டூ இஸ் இந்த விஸ்வரூப தியானத்தில் நான் வந்து பிரம்மா விஷ்ணு சிவா அந்த ஏகரூப ஈஸ்வராலிருந்து இந்த சமஷ்டியாக இருக்கக்கூடிய இந்த உலகம், அப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டோட்டல் மைண்டு, சமஷ்டி காரண சரீரம்ங்கிறது என்னது? மாயா இல்லையா? அந்த மாயா தத்துவத்தை நான் திருப்பி மாயாவை எப்படி நினைக்கிறது, மாயாவை நினைக்கிறதுக்குள்ளேயும்
அது வந்து நம்ம கையை மீறி போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாயா தத்துவத்தை நான் வந்து இப்போ உபாசனா பண்ணுறேன் அப்படின்னு மைண்டுக்கு கொண்டு வர்றது மட்டும்தான் ஒரே வழி. இதில் வேறு எப்படியுமே அதை வந்து என்னால் ஓம்காரத்தில் என்னால் வந்து உபாசனா பண்ண முடியாது. அப்போ இதை தான் பகவான் கிருஷ்ணர் எப்படி சொன்னார் 8.13 ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம வியாஹரன் மாமனுஸ்மரன் எப்ரயாதி தியஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம் அப்படின்னு சொல்லி, அப்போ மாம் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னார். ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம வியாஹரன் மாம் அனுஸ்மரன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் மாம்னு போடும்போது நம்ம இனிமேல் தான் அதை படிக்க போகிறோம் சரியா. 8வது அத்தியாயத்தை வந்து இனிமேல் தான் படிக்க போகிறோம். அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த 18th வீக் கிடையாது, அதுக்கப்புறம் 26th வரக்கூடிய ஜனவரி வீக்லேருந்து அதை வந்து ஆரம்பிக்க போகிறோம் சரியா. ஸோ மாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாமில் எந்த மாமை போடுறாரு, எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது ஓம்காரத்தில் இருக்கக்கூடிய விராட் இரண்ய கர்ப்ப அந்தர்யாமி ரூபமாக இருக்கக்கூடிய என்னை நீ ஸ்மரண பண்ணு, அந்த ஓம்காரத்தில் கொண்டு வந்து நீ ஸ்மரண பண்ணு அப்படின்னு அவர் வந்து அதை வந்து சொல்ல போகிறார். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லப்படுது. ஸோ ஓம்கார ஜபம் புரிஞ்சுடுதா, ஓம்கார உபாசனா. ஓம்கார ஜபம் வந்து நம்ம கிரகஸ்தா பண்ணும்போது ஓம் நம சிவாய, ஓம் நாராயணா, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு நம்ம வந்து ஓமை அப்படி யூஸ் பண்ணுறோம். நம்மளோட எல்லா ஸ்லோகத்துலேயும் ஓம் இருக்குது, அப்படி யூஸ் பண்ணுறோம். சன்னியாசி எப்படி யூஸ் பண்ணுறா, சன்னியாசி வந்து ஓம் ஜபத்தை தொடர்ந்து செய்கிறா. ஸோ இது வந்து ஜபம் சம்மந்தப்பட்டது. உபாசனா சம்மந்தப்பட்டதில் ஏகரூப ஈஸ்வரா கொண்டு ஓம்கார உபாசனா பண்ணலாம். பிரம்மா விஷ்ணு சிவா, அதில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவாவை எப்படி எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் லெவலில் ஏகரூபத்திலேருந்து விஸ்வரூபத்துக்கு போகணும். விஸ்வரூபத்துக்கு போகும்போது அவளுக்கு என்ன பேர், விராட் ஹிரண்ய கர்ப்ப அந்தர்யாமி. அப்போ அந்த அந்தர்யாமி தத்துவம் வந்து இங்கே விஸ்வரூபம் அப்படின்னு போகும்போது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சமஷ்டியாக சொல்லும்போது நம்ம வந்து சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்சம், சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சம், சமஷ்டி காரண பிரபஞ்சம். அப்போ அதை இன்னும் கொஞ்சம் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னால் சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்சம் இஸ் டோட்டல் ஸ்தூலமான இந்த வேர்ல்டு. சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சம் சொல்லும்போது டோட்டல் மைண்டு, எல்லா மைண்டு, எல்லாரோட காரணசரி எல்லாரோட சூக்ஷ்ம இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாமே சேர்ந்து இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம். அது எல்லாத்தையும் ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மாயா தத்துவம், அதுதான் வந்து சமஷ்டி காரண பிரபஞ்சம். ஸோ இதை வந்து திருப்பி இதில் நம்ம என்ன சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுட்டு இருக்கோமோ அதை வந்து உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து உபாசனா சம்மந்தப்பட்டது. இதுக்கப்புறம் என்னது, நம்ம வந்து விசாரம் இல்லையா, ஜபம், உபாசனா, விசாரம். ஓம்கார விசாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். விசாரம் சொல்லிட்டாலே அது யாருக்கு, ஞானிகளுக்கு இல்லையா. விசாரம்னா நம்ம வந்து அந்த விசாரத்துலேருந்து இந்த விசாரத்துக்கு வரணும் இல்லையா. ஒரே விசாரப்பட்டு இருக்கா அவள் லைஃப்பில் இல்லையா, எனக்கு அப்படின்னு சொல்கிறது அந்த விசாரத்துலேருந்து இந்த விசாரத்துக்கு வரணும். அப்போ ஓம்காரத்தை எடுத்து கூட நீ விசாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி ஓம்காரத்தை எடுத்து விசாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஓம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஓம் சொல்லி முடித்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ஓம் சொல்கிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் சைலன்ஸ் அங்கே இருக்கும் கரெக்டாக. ஓம் 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 அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஓமுக்கும் ஒரு ஓமுக்கும் இன்னொரு ஓமுக்கும் நடுவில் ஒரு சைலன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஓமை எப்படி நீங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறீங்களோ அந்த சைலன்ஸையும் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறீள் கரெக்டா. ஓம் ஓம் அப்படிங்கும்போது நான் எப்படி வந்து ஓமையும் சொல்கிறதையும் ரெகக்னைஸ் பண்ணுறேன், சைலன்ஸையும் ரெகக்னைஸ் பண்ணுறேன். அப்போ என்னோட சவுண்டையும் ரெகக்னைஸ் பண்ணுறேன், அதில் இருக்கக்கூடிய சைலன்ஸையும் ரெகக்னைஸ் பண்ணுறேன். அப்படிங்கும்போது ரெண்டுத்தையும் ரெகக்னைஸ் பண்ண வைக்கிறது எது, என்னுடைய கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் இல்லையா. கான்ஷியஸாக நான் ஓம் சொல்கிறேன், கான்ஷியஸாக இப்போ நான் ஓம் சொல்லலை, என்கிட்டேருந்து எந்த சவுண்டும் வரலைங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா, தெரியாது.
அப்போ எது அங்கேருந்து உங்களுக்கு அதை காமிச்சு கொடுத்துட்டுருக்கு? அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல். அப்போ அதுதான் இந்த இடத்துல அந்த சைலன்ஸ் இதுவும் எனக்கு தெரியறது இல்லையா, அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சவுண்டும் தெரியறது, சவுண்டும் தெரியறது. அப்போ இது எல்லாமே எனக்கு தெரியறது. சவுண்டு தெரியறது, அது எனக்கு நல்லா தெரியாது, ஓம் சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியறது. அந்த இடத்துல சைலன்ஸ் எனக்கு தெரியறது. சைலன்ஸில் என்ன நடக்கிறது? ஆப்சன்ஸ் ஆஃப் சவுண்டு இருக்குன்றது எனக்கு தெரியறது. அப்போ அது என்னது? இது எல்லாத்தையும் எனக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல்னால தெரியறது. அப்போ அந்த சைலன்ஸ் வந்து எனக்கு தெரியறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ், சவுண்டை தெரியறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸ், இது எல்லாமே நான் அப்படின்னு சொல்லி இதை தான் எங்கே படிக்க போகிறோம்? மாண்டூக்ய உபனிஷத்தில் படிக்க போகிறோம். சரியா? அடுத்தது தைத்திரியம் படிச்சுட்டு நேராக நம்ம வந்து மாண்டூக்ய உபனிஷத்தில் போகிறோம் இல்லையா? ஸோ அந்த ஓம்காரத்தை அந்த இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஸோ அதை வந்து நம்ம அங்கே போய் பார்க்கலாம். சரியா? சாந்தம் சிவம் அத்வைத்தம் ஏவம் சர்வம் ஓம்கார ஏவ அப்படின்னு மாண்டூக்ய உபனிஷத்தில் வருது. ஸோ இதை வந்து அந்த அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலமாக இது எல்லாத்தையும் கற்றுண்டு என்ன பண்ணணும்? அந்த ஓம்காரத்தை நான் திருப்பி திருப்பி உபாசனால ஏகரூப விஸ்வரூப பண்ணதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தில் எங்கே கொண்டு வரணும்? இந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் தான் நான். அந்த ஓமுக்கும் இன்னொரு ஓமுக்கும் நடுவில் எனக்கு தெரிகிற அந்த சைலன்ஸுக்கு எது சாட்சியாக இருக்கு? அந்த சாட்சி சைத்தன்யம். ஓம் சொல்கிறதுக்கும் எது சாட்சியாக இருக்கு? சாட்சி சைத்தன்யம். அப்போ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த விஷயம். ஸோ அதுதான் வந்து அப்போ இதை சொல்லி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த வந்து மந்திரத்துக்குள்ளே போகலாமா? இப்போ இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அரூப ஈஸ்வரா, விசாரத்துக்கு அரூப ஈஸ்வரா. பட் அதுலேயுமே உங்களுக்கு வந்து ஜபத்துக்கும் அவள் வந்து நிர்குண பிரம்மத்தை தான் அவள் வந்து சொல்கிறா இல்லையா? அவள் ஜபம் பண்ணும்போது கூட ஏகரூபத்தை அவள் வந்து ஜபம் பண்ணலை. ஜபத்துக்கும் அவள் என்ன யூஸ் பண்ணுறா? நிர்குணத்தை தான் வந்து ஜபத்துக்கு யூஸ் பண்ணுறா. ஏன்னா அவளுக்கு வந்து சகுணத்தை தாண்டி போயிட்டா. அந்த இது விசாரத்துக்குள்ளே இதெல்லாம் வந்தால் கூட ஜபம்னு சொல்லும்போது இப்போ இனிஷியலாக ஒருத்தர் ஜபம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் நிர்குணத்தை எடுத்து அவள் வந்து ஜபம் பண்ணுறா. உபாசனால ஏகரூபத்தை எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப சாதகர்கள் ஓம்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பிரம்மா விஷ்ணு சிவாவை நீ வந்து உபாசனா பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக விஸ்வரூப ஈஸ்வரா உபாசனாவை நீ பண்ணுன்னு சொல்லி அதுக்கு அடுத்ததாக விசாரம் பண்ணும்போது இந்த இடத்துல ஓம்கார விசாரணையில் ஓமுக்கு எது ஆதாரமாக இருக்கிறது? நான் சொல்லக்கூடிய ஓமுக்கு நான் சொல்கிற வாய்ஸ் வர்றதுக்கும் வாய்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இதுதான் வந்து ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸோ கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலை அந்த இடத்துல கொண்டு வரும். ஸோ அதுதான் இந்த இடத்துல ரொம்ப அழகாக வந்து மந்திரத்தில் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா? தத்தே கடைசியில் இருக்கிறது இது தத்தே பதங் சங்கிரஹேண பிரவீமி அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ பிரவீமி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுதான் நீ அடைய வேண்டியது, அல்டிமேட் பிரம்மன்றது எது அப்படின்னு சொன்னால் ஓம்காரம் தான் அல்டிமேட்டாக நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? விசாரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கான்ஷியஸ்னஸை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் அல்டிமேட்டாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறத நீ ஓமிதி ஏதது அப்படின்னு கடைசியில் அவர் முடிக்கிறார் இல்லையா? அப்போ தத்தே பதங் சங்கிரஹேண அப்படின்னு சொன்னால் ப்ரீஃபாக சங்கிரஹேணன்னு என்னது? ப்ரீஃபாக உனக்கு நான் சொல்கிறேன் இல்லையா? சர்வ வேத வித்யாந்த சார சங்கிரக அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து சொல்கிறது SVSS அப்படின்னு. அப்போ சங்கிரக அப்படின்னு சொன்னால் வெரி ப்ரீஃப் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தத்து அந்த தத்தே அந்த உன்னுடைய பதம் நீ அடைய வேண்டிய பதத்துக்கு ப்ரீஃபாக ஒரு வேர்டை சொல்லணும், ஒரு லெட்டரை சொல்லணும். பிரவீமி அப்படின்னா நான் உனக்கு சொல்கிறேன் கேளு, அது எது அப்படின்னு சொன்னால் ஓம் அப்படிங்கிற அந்த வேர்டு தான் வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணலாம்? பிரம்மத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால் உனக்கு லைஃப் டைம் அவைலபிளாக இருந்ததுன்னா பிரஸ்தானத்ரயத்தை சொல்லிக் கொடுக்கலாம். எனக்கு 1 வீக் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லிக் கொடுக்கலாம்? ஒரு உபனிஷத்தை எடுத்து சொல்லிக் கொடுக்கலாம்.
அப்புறம் எனக்கு வந்து போகிற போக்கில் நான் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கேன் ஜி, ஜஸ்ட்டு எனக்கு பிரம்மத்தை பற்றி ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் ஓம் அப்படின்னு காதில் ஊதிட்டு நம்ம வந்து போகலாம். ஸோ அப்படி வந்து சங்கிரகேன ப்ரீஃபஸ்ட் ஃபார்மில் என்னால் சொல்ல முடியும் இந்த அல்டிமேட் கோலை அப்படின்னு சொன்னால் ஏகாட்சரம், இந்த ஒரு அக்ஷரத்தில் இருக்கக்கூடிய ஓம். யத் பதம் சர்வே வேதா ஆமனந்தி, முதல் வரி சர்வே வேதா யத் பதம் ஆமனந்தி அப்படின்னு சொன்னால் எல்லா வேதங்களும் இந்த ஒரு கோலை, அதாவது இந்த பதத்தை அடைவதற்கு ஆமனந்தி அப்படின்னா இதை அடையணும்னு இந்த பிரம்மத்தை தான் அடையணும்னு எல்லா வேதங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு தபாஸ்னி சர்வாணி சயத் வதந்தி அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் உபாசனை மூலமாக, தபா அப்படின்னா என்னது? தவம் செய்வதன் மூலமாக எல்லாரும் எதை அடையணும்னு நினைக்கிறா? இந்த பிரம்மத்தை தான் அடையணும்னு நினைக்கிறா இல்லையா? அப்படி அந்த பிரம்மத்தை அடையணும்னு நினைக்கிறவா அப்புறம் என்னது? எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி அப்படிங்கிறார் இல்லையா? எதிச்சரியம் பிரம்மச்சரியம் சரந்தி அப்படின்னு சொன்னால் யார் ஒருவர் வந்து இந்த பிரம்மச்சரியத்தில் இதை வந்து நான் வந்து எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி எடுத்துன்னு போகிறாளோ, பிரம்மச்சரியத்தில் எதை தெரிஞ்சுக்கணும்னு அவன் வேதம் படிக்கிறான், அவனுடைய கோலே என்னவா இருக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா? அவன் வந்து சந்தியாவந்தனம் பண்ணும்போது கூட என்ன கேட்குறான்? எனக்கு அந்த பிரம்மத்தோட அந்த ஆத்ம ஞானத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி தானே அவனுடைய மந்திரங்கள்லாம், இந்த பிரம்மச்சரிய இது அந்த சந்தியாவந்தன மந்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அவனும் எதுக்கு ட்ரை பண்ணுறான்? இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த பிரம்மத்தை நான் ப்ரீஃபாக உனக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் அது வந்து ஓம் அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லி இதை தான் வந்து அந்த மந்திரத்தில் சொல்கிறாரு. இப்போ இந்த மந்திரத்தோட ஜஸ்ட்டு ஒரு குவிக் மீனிங் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சர்வே வேதா யத் பதம் ஆமனந்தி, எல்லா வேதங்களும் எந்த பதத்தை அடைய வேணும்னு எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா? அப்போ இதுதான் சொல்லின்னு இருக்கோ. அப்புறம் எல்லா தவசிகளும் தவம் செய்பவர்களும் எதை அடையணும்னு அதை வந்து செய்யறாளோ இல்லையா? அது வந்து ரெண்டாவது தபஸ். ஃபஸ்ட்டு வேதம் சொல்கிறது 2 தபஸ் பண்ணுறவா எல்லாரும். அடுத்தது என்னது? எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, பிரம்மச்சாரிகள் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு இதை தான் லைஃப்பில் அடையணும்னு சொல்லி தன்னுடைய எதை வச்சுட்டு இருக்கா? தன்னுடைய சந்தியாவந்தனத்தில் கூட அதுதான் வந்து அவள் சொல்லின்னு இருக்கா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு மந்திரம் வந்து அவள் அடையணும்னு நினைக்கிற அந்த விஷயம் வந்து தத்தே பதம், அந்த அவள் அடையணும்னு நினைக்கிற அந்த பிரம்ம பதத்தை நான் வந்து உனக்கு சங்கிரகேன உனக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் பிரவீமி, நான் சொல்கிறேன் கேளு. ஓம் இதி ஏதத்து, அது ஓம்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை வந்து சொன்னார். அப்போ இதை தான் வந்து பிரவக்ஷியமே பிரவீமி, இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஓம் என்ற மந்திரத்தை இந்த இடத்துல எடுத்து சொன்னார். அதுக்கு அடுத்தது என்னது? ரெண்டும் ரொம்ப குவிக்காக அதை முடிச்சிடலாம், ரெண்டுமே சின்னது தான். ஏதத் ஏன்னா நான் அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதனால் அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏதத் ஹி ஏவ அக்ஷரம் பிரம்ம, ஏதத் ஹி ஏவ அக்ஷரம் பரம், ஏதத் ஏவாக்ஷரம் ஞாத்வா யோ யத் இச்சதி தஸ்ய தத். அப்போ ஓம்காரத்தை நம்ம வந்து ஜபப்பிரதானமாக சொன்னோம், அதை வந்து உபாசனா பிரதானமாக சொன்னோம், ஞான பிரதானமாக நம்ம வந்து சொன்னோம் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து ஓம்காரத்தை நான் வந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஜபம் பண்ணலாம். அது ஓம்காரத்தை ஜபம் பண்ணனா இட் இஸ் ஈக்குவலண்ட் டு எதுக்கு ஜபம், எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொன்னால் வேத பாராயணத்துக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? மொத்த வேதத்தையும் படிக்கணும், நான் இன்றைக்கி எங்கேயோ எனக்கு வேத பாராயணம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி வந்து மொத்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா என்ன சொல்லிடுறோம்? ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே அப்படின்னு நம்ம சொல்லிடுறோமோ, அந்த மாதிரி இந்த மொத்த வேதத்தையும் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் வந்து முடியலை அப்படின்னு சொன்னால் ஓம்கார ஜபத்தை நீ தொடர்ந்து பண்ணலாம்.
காயத்ரியை பண்ணலாம் இல்லையா. இப்போ வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டு தெரிஞ்சுட்டு தான் என்ன கொடுத்துருக்கா, காயத்ரியை நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி காயத்ரியை கொடுத்துருக்கா. அப்போ காயத்ரியை சொல்ல முடியலன்னு சொன்னால் கூட என்னது, பூபுவ ஸ்வஹ. அது வந்து நீங்கள் நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மைக்கை வச்சுட்டு மொத்த வேத பாராயணம் சொல்கிறதுக்கு பதிலாக அந்த கிராமத்து சைட்லலாம் போனேன்னா மொத்த வேதம் படிக்கிறதுக்கெல்லாம் எல்லாரும் அவைலபிளாக இருப்பாலாம் தெரியாது. அதனால ஒருத்தர் மைக்கை வச்சுட்டு பூபுவ ஸ்வஹ பூபுவ ஸ்வஹ பூபுவ ஸ்வஹ அப்படின்னு சொல்லி அதையே வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம், இந்த மொத்த வேதத்துக்கும் சொன்னதா கணக்கு. அப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. பட் அந்த சிம்பிளிஃபைடு வெர்ஷனை படித்து என்ன பண்ணணும், மூலத்துக்கு போகணும். ஆனால் அதையுமே பண்ணாமல் இருந்தோம்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. அப்போ ஏதத் ஏவ அக்ஷரம் அப்படின்னு சொல்லி இந்த ஏக அக்ஷரமான இந்த ஓம்கார அக்ஷரம் தான் என்னது, அதுதான் வந்து அக்ஷரம் அப்படின்னு சொன்னால் அது எப்போவுமே வந்து அழியாததாக இருக்கிறது. க்ஷரம்னா அழியக்கூடியது, அக்ஷரம்னா அழியாதது. அப்போ அந்த அக்ஷரம் பிரம்ம, அந்த பிரம்ம அக்ஷரம் வந்து இந்த ஓமு அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அப்போ அதை வந்து நீ ஜபத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஓமித்திகாட்சரம் பிரம்ம அதுதான் என்னது, பரம். அதுதான் வந்து வெரி வெரி கிரேட் இல்லையா. கிரேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது, நீ ஈஸ்வராவா பார்த்தேனாலும் ஈஸ்வரா கிரேட். அப்புறம் அந்த நீ வந்து நெக்ஸ்ட் லெவலில் நிர்குணம் பார்த்தேனாலும் நிர்குணம் கிரேட். அப்போ சகுண பிரம்மனும் கிரேட்டு, நிர்குண பிரம்மனும் கிரேட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்போ சகுணத்துக்கும் இந்த ஓம்காரத்தை யூஸ் பண்ணிக்கலாம், நிர்குணத்துக்கும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் வந்து பரம் இல்லையா, அதுதான் வந்து நிர்குண பிரம்ம, அது வந்து பரம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்னது, ஏதத் ஏவாக்ஷரம் ஞாத்வா இல்லையா. யார் ஒருத்தன் இதை தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு எது இச்சைப்படுகிறானோ, யஹ எத்து இச்சதி தஸ்ய தத்து இல்லையா. அவன் வந்து எதை ஆசைப்படுகிறானோ அது அவனுக்கு கிடைக்கும். அதனால தான் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்கோ, நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அர்ச்சனை பண்ணால் நினச்சதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறோம், ஏன்னா அந்த இடத்துல ஓம்காரம் அர்ச்சனையில் இருக்குது. அந்த ஓம்காரத்தை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோன்னு சொன்னால் அது கிடைக்குங்கிறது எங்கே போட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் இங்கே போட்டிருக்கா இல்லையா. நீ வந்து இந்த பிரம்ம சைத்தன்யமாக இருக்கக்கூடிய இந்த ஏக அக்ஷரத்தை, மேலான இந்த பரமமாக இருக்கக்கூடிய இந்த ஏக அக்ஷரத்தை யார் ஒருத்தன் நன்னா விவரமாக தெரிஞ்சுக்கிறானோ இல்லையா, சகுண ஈஸ்வரா ஏக ரூபத்தையும் தெரிஞ்சுக்கலாம், நிர்குண பிரம்மத்தையும் தெரிஞ்சுண்டு கான்ஷியஸ் பிரின்சிபலாக யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் எதை ஆசைப்படுகிறானோ அவனுக்கு அது கிடைக்கும் இல்லையா. அவனுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். வாட் எவர் பெனிஃபிட் அந்த பர்சன் கேட்குறானோ எது இச்சதி தஸ்ய தத்து. அதனால் நீ வந்து இந்த ஒன்றா ஜபம் பண்ண ஓம்காரத்தை, இல்லை ஓம்காரத்தை உபாசனா பண்ண, இல்லை ஓம்காரத்தை நீ வந்து விசாரம் பண்ண, இது மூணு மூலமாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சங்கரர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு வரியை வந்து இந்த இடத்துல போட்டிருக்கார். அந்த வரியை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். என்னது, பரம்சேத் ஞாத்தவ்யம், நோட் பண்ணிக்கோங்க, பரம்சேத் ஞாத்தவ்யம் அபரம்சேத் பிராப்தவ்யம் அப்படிங்கிறார். பரம்சேத் ஞாத்தவ்யம் அபரம்சேத் பிராப்தவ்யம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், பரம்சேத் ஞாத்தவ்யம் அப்படின்னு சொன்னால் நீ கிரேட்டஸ்டாக ஒரு விஷயம் அந்த நிர்குண சைத்தன்யத்தை நீ தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அதுதான் பரம், அது வந்து உன்னால் தெரிஞ்சிக்க முடியும். சரி, அபரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், மற்றது எல்லாமே இல்லையா. அந்த மேலான விஷயத்தை உன்னால் தெரிஞ்சுக்க முடியும். மற்றது எல்லாமே என்னது, நான் அடைய வேண்டியது, பிராப்தவ்யம் இல்லையா. உனக்கு வந்து பிராப்தி இல்லையா, உனக்கு வந்து எல்லாமே சீக்கிரமேவ விவாக பிராப்தி ரஸ்து அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. அப்போ பிராப்தினா என்னது, நீ அந்த நிலையை அடைய வேண்டும். அப்போ பரம்சேத் ஞாத்தவ்யம் அபரம்சேத் பிராப்தவ்யம், இது ரெண்டுமே உனக்கு வேணும்னா என்ன பண்ணணும், ஓம்காரத்தை ஜபம் பண்ணணும், உபாசனா பண்ணணும், விசாரம் பண்ணணும். அப்போ அது ரெண்டும் வந்து ரொம்ப அழகாக ரெண்டாவதுக்கு வந்துருச்சு. அபரம் சேத் பிராப்தவ்யம்க்கு
ஜபம் வந்து உபாசனா வந்துடுது. பரம் சேத் ஞாத்தவியம்க்கு விசாரம் வந்துடுது. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இதில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதை சொல்லிட்டு அடுத்த மந்திரத்துலையும் இந்த ஆலம்பனம் தான் சிரேஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இன்னொரு 5 மினிட்ஸில் நம்ம ஆரம்பிச்சு